சார் வணக்கம் சார். வணக்கம் மரி. நேற்று நடந்த தமிழ் தேசியம் எழுச்சி மாநாட்டில் திருமாவளவன் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை தான், இனிமேல் வந்து தொடர்ந்து டிவிகேவுடைய சேர்ந்து பயணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? உண்மையிலே கடந்த அரசியல் காலங்களில் அல்லது கடந்த ஆட்சி காலங்களில் அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் வந்து தலித் மக்களை அவர்கள் எந்த நிலைமையில் வைத்திருந்தார்கள் அப்படின்னா, முக்கியமாக கேட்குறது ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு கொடுங்க, அமைச்சரவையில் இடம் கொடுங்க. தொடர்ச்சியாக அவங்க வலியுறுத்திக்கிட்டே வந்தாங்க. தேர்தல் சமயத்துக்கு அவங்கள கூட்டணிக்கு வச்சுக்கிறது, ஓட்டுக்காக வந்து சில தொகுதிகளை கொடுக்கறது, தேர்தல் முடிஞ்ச பிறகு இருக்குது ஆதி திராவிட நலவாரியம், அந்த நலவாரியம், அப்புறம் வந்து சமூக நலத்துறை இதை கொடுத்துட்டு முடிச்சிடுவாங்க. ஆனால் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு தேர்தல் வருவதற்கு முன்னே கட்சி ஆரம்பித்த உடனே விக்கிரவாண்டி மாநாட்டில் முதல் முறையாக விஜய் அவர்கள் சொன்ன பொழுது பெரும்பான்மையானவர்கள் வந்து கேலியாக பார்த்தாங்க. அது ஒரு விமர்சனமாக பண்ணாங்க. அது காரணம் என்னென்னா, இவர் எங்கேருந்து ஆட்சியை பிடிக்க போகிறார், இவர் எங்கே அதிகாரத்துக்கு வரப்போகிறாருன்னு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற ஒரு தாரக மந்திரத்தை முன்வைத்தவர் அவர் தான். ஜெயித்த பிறகு அதையே சொன்னபடியே ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு. இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தாவேக்கானுடைய அமைச்சரவையில் இருக்காங்க. வன்னியரசு அவர்கள் அமைச்சராக இருக்கிறார். அதனால் தொடர்ந்து நாங்கள் வந்து தாவேக்காவில் தான் பயணிப்போம். எங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுத்து விட்டார் சிஎம் விஜய் அப்படின்ற அந்த மாநாட்டில் திரும்ப அவர்கள் வந்து ஒரு உரையை நிகழ்த்தி உற்சாகப்படுத்தி விட்டார். அதன் பிறகு திமுக காரங்க பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு அங்கீகாரம் கிடைச்சதே எங்களுடைய கட்சியை வச்சு தான், ஆனால் நீங்கள் வந்து எங்களுக்கு செஞ்சுட்டு போன துரோகம் வந்து மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சில பேர் விமர்சனங்களும் வச்சுருக்கல. இல்லை, இது என்னங்க அதில் போய் துரோகம் இதுன்னு வந்து அவங்களால உங்களுக்கு பயன் இருந்ததில்லை. ஓட்டு வந்து தலித் ஓட்டுகள் உங்களுக்கு தேவைப்பட்டதில்லை, கணிசமான ஓட்டுகள் பெற்றீங்கல்ல. இப்போ அந்த ஓட்டு அவங்க அந்த வங்கி இல்லைன்னா நீங்கள் சேர்த்துருப்பீங்களா? அந்த ஓட்டு வங்கி இல்லைன்னா, அவங்ககிட்ட ஆதாயம் இல்லைன்னா நீங்கள் கிட்ட சேர்த்துருப்பீங்களா? வளர்ந்ததுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது நீங்கள் அதிகாரத்தில் பங்கு கொடுத்தீங்களா? நீங்கள் கொடுக்கல. இல்லை, நாங்கள் சொன்ன சொல் தவறாமல் அதிகாரத்தில் பங்கு கொடுத்துருக்குறோம், இனியும் அது தொடரும் அப்படின்னு தான் தாவேக்காவினுடைய ஒரு முக்கிய இது. நீங்கள் பாருங்கள், நம்ம திரும்ப வந்தது உண்மையிலேயே நான் திரும்ப சொன்னேன்னா, இந்த 2026 தேர்தலை மக்கள் எந்த ஜாதி மதம் எதையும் பார்க்காம வாக்களித்திருக்காங்க. இன்னும் எதுனே தெரியாது. வந்து விஜயன்ற அந்த ஒற்றை முகத்துக்கு கிடைத்த ஓட்டு தான் இந்த 1,72,00,000 வாக்குகள். 8 அமைச்சர்கள் தலித் அமைச்சர்கள் இருக்காங்க. பட்டியலின மக்களை அவருடைய குரலுக்கு அவருடைய வலுவிற்கு வலு சேர்க்கிற விதத்தில் அவர்கள் இருக்காங்க. இது சொன்ன பிறகு தான் தெரிஞ்சிருக்குது. இது சொன்ன பிறகு தான் ஒரு காலத்தில் சொல்ல வேண்டியும் அப்படின்றதுக்காக தான் தெரிஞ்சிருக்குது. வந்து இதை விட வேறு என்னங்க வேணும்? வந்து உங்களுக்கு இதை விட வேறு என்ன வேணும்? வந்து ஆனால் வந்து அது ஏதாவது எதிர்கட்சிகள் ஏதாவது ஒரு விமர்சனத்தை பண்ணி ஆகணுன்றதுக்காக பண்ணுறாங்க. வந்து அதை தாண்டி இன்றைக்கு தாவேக்கா அரசின் மீது அனைத்து மக்களுக்குமான ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது என்பதில் மாற்று கருத்துக்களே கிடையாது. தாவேக்கா ஆட்சி அமைச்சு 100 நாள் கடந்து இன்றைக்கி சட்டமன்றம் நடந்து கொண்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா, முன்னாடி நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்களில் டிவிக்கு எம்எல்ஏக்களும் சரி அமைச்சர்களும் சரி எப்படி ஒரு மௌனம் சாதிச்சாங்கன்னு தெரியும். ஆனால் இப்போ வந்து அவங்க கை தேர்ந்தவர்கள் ஆகிட்டாங்களே சார். ஏன்னா அவங்களுடைய ஸ்பீச்லாம் பார்த்தினாக்கா அவ்வளோ ஒரு பரபரப்பாக இருக்குது. எதிர்கட்சிகளுடைய ஸ்பீச்சுக்கு ஈக்குவலாக பேசுகிறாங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, ஒரு பழமொழி இருக்குது, வந்து ஆற்றில் இறங்கு கடந்து கொள்ளலாம் அப்படின்னு. நீங்கள் ஆற்றுல இறங்காமலே வந்து ஆறு ஆழமாக இருக்குமா, உள்ள சேராக இருக்குமா, இடுப்பளவு தண்ணி இருக்குமா, முழுகிடுவான்னு பேசிக்கிட்டே இருந்தால் ஒன்றும் ஆகாது. இறங்கின பிறகு தன்னால் வந்து உங்களுக்கு நீச்சல் அடிக்க தெரியும், கடக்க தெரியும், எல்லாம் வந்துடும். அதை போல தான் இவங்களை ஆற்றுல இறங்காதவன்னு நினச்சிட்டு இருந்தாங்க தாவேக்கா எம்எல்ஏக்களாகட்டும் அமைச்சர்களாகட்டும். இப்போ களத்தில் இறங்கின பிறகு எங்களுக்கும் அரசியல் தெரியுங்க, நாங்களும் பேசுவோங்கன்ற அளவுக்கு அவ்வளோ ஸ்பீச் அருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து புதுசு தானே, வந்து நீங்கள் எல்லாம் அனுபவசாலிகளான்னா அதை தாண்டி எல்லாத்தையும் கற்றுக்குறாங்க. அரசியல் பழகுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதுமாரி அரசியல் பழகிக்கிறாங்க. ஏன் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சருமான எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களே தம்பிலாம் ரொம்ப டெக்னிக்காக பேசுகிறாருன்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காருல்ல, அது அண்ணங்கிட்ட இருந்தால் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கற்றுக்கணுன்ற அளவுக்கு அறநிலையத்துறை அமைச்சர் பேசுகிறார் இல்லைங்களா. இது வந்துடும். அதை தாண்டி பதிலுக்கு பதில் கொடுக்கறது ஒன்று, அதை கருத்தாக சொல்கிறது ஒன்று இருக்குது இல்லைங்களா. அந்த இடம் தான் நீங்கள் கருத்தாக சொல்லும்போது எனக்கு காரணம் என்னென்னா, ஆரம்பத்திலிருந்து தமிழக வெற்றி கழகம் தொடங்கியதிலிருந்து
அந்த கட்சியை சேர்ந்தவர்களை தற்குறிகள் என்று மிக மோசமான வார்த்தைகளை சொல்லி இது பண்ணிட்டு இருந்தாங்க. எப்போ நாங்கள் தற்குறிங்க கிடையாது, நாங்கள் மக்களுடைய பிரதிநிதிகள், மக்களுக்காக நாங்கள் இங்கே பேசுகிறோம், மக்கள் எங்களை ஓட்டு போட்டு இதுக்கு தான் அமைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான அந்த ஸ்பீச் அவ்வளோ திரிப்பாக இருக்குது. சார் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஆன்லைன் பத்திரப்பதிவை சிஎம் விஜய் அவர்கள் தொடங்கி வச்சுருக்காங்க. ஏன்னா இதில் தான் மிகப்பெரிய ஊழல் லஞ்சம் லாவண்யம் இதில் தான் அதிகமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, ஒவ்வொருத்துக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் காவலர்கள் யாராவது லஞ்சம் வாங்கினா இந்த வாட்ஸ்அப் எண்ணில் புகார் கொடுக்கலான்றாங்க. ஒவ்வொரு அரசு அலுவலகங்களும் வாட்ஸ்அப் எண்கள் ஒட்டப்பட்டிருக்கிறது. கடந்த ஆட்சி, அதற்கு முந்தைய ஆட்சி காலங்களில் இது இருக்குது. ஆனால் செயல்படுகிறதா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா? எல்லா இதுலேயும் லஞ்சத்திற்கு இந்த புகார் எனக்கு ஃபோன் செய்யும்னா அது ஃபோன் போதா, அதில் உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. சிஎம் செல்லுக்கு நீங்கள் ஒரு மனு அனுப்புகிறீங்க, ஒரு மனு கொடுக்குறீங்க, ஒரு மின்னஞ்சல் மூலமா ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துறீங்கன்னா அது ஆக்ஷன் எடுப்பாங்களா, எடுத்திருக்காங்களா கடந்த காலத்தில் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இங்கே என்னன்னா, இந்த ஆட்சியில் உடனுக்குடன் அது மேலே ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு. அதை கூட ஒரு நண்பர் சொன்னார். எங்கள் நேற்றும் முந்தினால பெரம்பூர் தொகுதிக்கு உட்பட்ட ஒரு பகுதியில் தண்ணீரோ அல்லது கழிவு நீரோ எடுக்கலை, அதை நாங்கள் அதிகாரிங்கிட்ட போய் சொன்னால் அது முறைப்படி எதுவும் இது பண்ண மாட்டேன்றாங்க. சிஎம் அலுவலகத்தில் ஒரு ஃபோன் நம்பரும் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்காங்க, அதில் நாங்கள் புகார் மேலே புகார் அடிக்கிறோம், அதுக்கு சரியான தீர்வே இல்லைன்னு சொல்லி அவங்க சிஎம் அலுவலகத்துக்கு முன்னாடி வந்துட்டாங்க. அதாவது சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்துக்கு முன்னாடி பெரம்பூர் தொகுதிக்கு வந்துட்டாங்க. அதை என்னென்னு முதல்வர் பார்வைக்கு போயிருக்கு. அது காரணம் இன்றைக்கி சோஷியல் மீடியா தான். பார்வைக்கு போய் ஒரு 15 நிமிடத்தில் அதை ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு அந்த விஷயத்தை சால்வ் பண்ணியிருக்காங்க. இப்படி தமிழகம் முழுவதுக்கும் பல பிரச்சனைகள் சம்மந்தப்பட்ட அமைச்சர்களுக்கும் இல்லது நேரடியாக முதல்வருக்கும் அது போய் சேருது. அது காரணம் தகவல் தொழில்நுட்பம் தான். போன இதுலேயும் தகவல் தொழில்நுட்பம் இருந்தது. அதை தாண்டி அது மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா அப்படின்னு பார்க்கணும். இப்போ கூட நீங்கள் அந்த ஆன்லைனில் பத்திரப்பதிவு அப்படின்ட்டு அது எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அது எப்படி சரியாக போய் அங்கே போயிட்டு கரெக்டாக அதை பண்ணுறாங்க, அது வேலை செய்யுது அப்படின்னு தான் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னொன்று, எங்கள் ஆட்சியில் நாங்கள் செய்த சாதனையுடைய பெயர்களை உங்கள் ஆட்சியில் அதே பெயர் மாற்றம் செய்து தான் நீங்கள் பண்ணுறீங்க, வேறு எதுவும் புதுசாக பண்ணலை அப்படின்ற ஒரு விவாதமும் வைக்கப்படுது. எப்படி சார் பார்க்குறீங்க இது? அதாவது அதுக்கு இன்றைக்கி அமைச்சர் ராஜ்மோகன் அருமையான ஒரு பதிலை சொல்லியிருக்காரு. அவர் அந்த பதிலோடு சேர்த்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நேற்று சட்டசபையில் சாரி கேட்டார் முதல்வர். அந்த சாரி கேட்டது பலர் வரவேற்றிருக்கிறார்கள். சில பேர் என்னென்னா, அவ்வளோ பெரிய விஷயங்களா இதுக்கேங்க ஒரு முதல்வர் இறங்கி சாரி கேட்கணுமா அப்படின்னு. வனத்துறை அமைச்சர் பேசிகிட்டு இருக்கும்பொழுது கலைஞரை கருணாநிதி அப்படின்னு ஒரு பேர் சொல்லிட்டார். அது எப்படி நீங்கள் சொல்லலாம் எங்கள் தலைவர் அப்படின்னு உடனே முதல்வர் அவர் சொன்னதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டார். இன்றைக்கி ராஜ்மோகன் அவர்கள் பேசும்பொழுது அவையினுடைய மாண்பை எங்களுடைய தலைவர் மிக சரியாக பின்பற்றி அதை காப்பாற்றிட்டார். அதே வேளையில் நீங்கள் கொண்டு வந்த இதெல்லாம் நாங்கள் பேர் மாற்றிக்கிட்டோம், நீங்கள் கொண்டு வந்ததெல்லாம் நாங்கள் பேர் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னு ஊர் பூரா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கலைஞர் ஆட்சிக்கு வந்த பிறகு ஜே திரைப்பட கல்லூரி அப்படின்ட்டு எம்ஜிஆர் திரைப்பட கல்லூரின்னு மாற்றினார். அம்மா திட்டம் அப்படின்ட்டு முதல்வர் திட்டம்னு மாற்றினார். இப்படி ஒவ்வொரு பெயராக அவர் மாற்றியிருக்கார். அதைத்தான் நாங்களும் பண்ணியிருக்கிறோம். திட்டம் அதே தான் இருக்குது. நீங்கள் அதே இதில் தொடரணும்னு கிடையாது. நாங்கள் பொதுவான ஒரு பெயரை வச்சு நாங்கள் அந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது தெரியாமல் நீங்கள் எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சது மைக்கு நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம், மேஜையை நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம், இது டியூப்லைட்டை நாங்கள் தான் போட்டோம், இப்படி பேசியிருந்தா என்னங்கன்ட்டு சரியான ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காப்புல. சார், போன ஆட்சியில் பார்த்தீங்கன்னாக்கா எதிர்க்கட்சி, அதாவது திமுகவும் அதிமுகவும் எதிரெதிர் அணியில் இருந்தாங்க. சட்டசபையிலும் பார்த்திங்கன்னா அப்படி தான் அமர்ந்திருப்பாங்க. இப்போது எல்லாமே எதிர்க்கட்சின்னு பார்த்தாங்க, இபிஎஸ் ப்ளஸ் உதயநிதி எல்லாமே ஒரே சைடில் தான் இருக்காங்க. இப்போது தாவக்காவுடைய எதிர்ப்பு அதிகமாகிட்டு இருக்கு. ஏன்னா இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற முரண்பாடை இவங்கக்கிட்ட காமிக்காமல் ஒன்று சேர்ந்து போராடுற மாதிரி ஒரு பிம்பம் இருக்குல்ல சார், எப்படி சார்? இல்லை, ஒன்று சேர்ந்து போராடுறதுன்னு என்ன ஏறக்குறைய அவங்க 2 பேரும் ஒன்றா தான் இருக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் விஜய் ஆட்சி அமைத்து விடக்கூடாது, ஆளுநரிடம் பெரும்பான்மை நிரூபித்து விட போகிறார் அப்படின்றதுக்காக நாம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துக்கலாம், நீங்கள் கூட முதல்வராக இருங்க, எப்படியோ ஒரு 3 மாதம், ஒரு 2.5 வருஷம், நாங்கள் ஒரு 2.5 வருஷம் நாங்கள் முதல்வராக இருந்துக்கிறோம் ரேஞ்சில் அவங்க ஒரு பேரம் பேசியிருக்காங்க, ஒரு உடன்படிக்கை நடந்திருக்குது. அதனால தான் இன்றைக்கி அதிமுகக்குள்ள அவ்வளோ சலசலப்பு ஏற்பட்டுருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி தான் காலகாலமாக எதிரும் புதிருமாக தான் இருந்தாங்க. 50 வருஷம் ஆரம்பித்த ஒரு கட்சி, 75 வருஷம் ஆரம்பித்த ஒரு கட்சி,
எம்ஜிஆர் இருந்திருந்தா இல்லை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தா என்ன நினச்சிருப்பாரு, அடப்பாங்க நம்ம எவ்வளோ காலம் வந்து எதிர்த்து நின்ன ஒரு கட்சி கூட போய் ஒரு கூட்டணிக்கு பேசியிருக்கீங்களேன்னு. ஆனால் ஒட்டுமொத்தமாக மக்கள் கொடுத்த ஒரு தீர்ப்பு என்னென்னா, நீங்கள் 2 பேரும் கிடையாதுப்பா, தாவேகா தான் அப்படின்னு விஜய் முதல்வர் ஆக்கிட்டாங்க வந்து. அதனால் அவங்க 2 பேரும் வந்து நேரடியாக சொல்லனாலும் எதிர்க்கட்சி வரிசையில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் தான் அவர்கள் வந்து. அதனால தான் இங்கே வந்து அந்த பதிலுக்கு ஒத்த குரலாக அவங்க அந்த அந்த பதிலை சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சபாநாயகர் வந்து ஒரு நடுநிலையோடு எதிர்க்கட்சிக்கும் சாதகமாக பேசுறது, ஆளும் கட்சிக்கும் சாதகமாக பேசுறது. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை அதுதான் அவரே சொல்கிறார் வந்து, அந்த சபையை நடத்துறது அவர் தான் வந்து, சபாநாயகர் தான் நடுநிலையாக தான் நான் இருக்கிறேன் அப்படின்றாப்புல. நீங்கள் அது பல சம்பவங்கள் பல இது நம்மளே வந்து நேரலையில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது இப்போ ஆளுங்கட்சியிலேருந்து ஒரு தவறான வார்த்தையை தெரியாமல் பயன்படுத்துகிறாங்க அப்படின் பொழுது அதை உடனே அடங்குறாரு. நீங்கள் இருங்க, உட்காருங்க, நீங்கள் உட்காருங்க, நீங்கள் இதை பேசக்கூடாதுங்க, இது அவை குறிப்பிலேருந்து நான் நீக்கிறேன்றார். அதே வேளையில் எதிர்க்கட்சியில் ஒவ்வொன்று சத்தம் போடும்போது, இருங்க உங்களுக்கான நேரத்தை கொடுக்குறேன், அவர் தரப்பில் சொல்லிட்டாங்க, ஆளுங்கட்சி தரப்பில் சொல்லிட்டாங்க, உங்களுக்கான நேரம் கொடுக்குறேன்னா அந்த நேரத்தையும் கொடுக்குறாப்புல. அவர் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்ளவில்லை. ஆனால் எதிர்க்கட்சிகள் சபாநாயகர் ஒருதலை பட்சமாக நடந்துக்கிறாரு, அவங்களுக்கு பேசுறதுக்கு பெரிய அளவில் அனுமதி கொடுக்குறாரு, எங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்றாரு அப்படின்னு உண்மையிலே மிக நேர்த்தியாக மிக அழகாக அந்த சட்டமன்றத்தை நடத்துகிறார் சபாநாயகர். இன்னொன்று சார், பாஜகவுடைய மாநில தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தாவேகா அமைச்சர்கள் ஊழல் செய்ய தொடங்கிட்டாங்க, அவங்களோட லிஸ்ட்லாம் என்கிட்ட இருக்குது, கூடிய சீக்கிரத்தில் நான் வந்து வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் வச்சுருக்காரு. எப்படி சார் பார்க்க? அதாவது வந்து என்னென்னா, ஆட்சி அமைத்து ஒரு வாரத்திலேயே வந்து தாவேகா அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள்லாம் வந்து ஊழல் பண்ணி, ஒரு வாரத்திலேயே ஊழல் பண்ணுறதா இருந்தால் ஒரு வாரம் என்ன 1 மணி நேரத்தில் கூட பண்ணலான்னு, சரி அது வர விஷயம் இருக்கட்டும், ஒரு வாரத்திலே இவங்களால் தாங்க முடியல பொதுவாகவே. அப்புறம் பார்த்தாங்க 5 நாளில் ஒன்றும் முடியல, 1 மாதத்தில் அதுக்குள்ளே குய்யமுறைன்னு கத்த ஆரம்பித்தாங்க. இப்போ 100 நாள் ஆகிப்போச்சுன்னு ஒன்று என்ன ஊழல் செஞ்சுருக்காங்க, அதுக்கான ஆதாரம் இருக்குது அப்படின்னா அதை வெளியிடுங்க, மக்கள் மன்றத்துக்கு முன்னாடி வெளியிடுங்க, உண்மையான ஆதாரமாக இருந்தால் சொல்லுங்கள், நீங்கள் வெளியிடுங்க, முதலமைச்சருடைய பார்வைக்கு போகட்டும். ஏன்னா எங்களுடைய ஆட்சியில் எந்த தவறு யார் செய்தாலும் அதில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும், நடவடிக்கை எடுத்துக்கிட்டு வரோம் அப்படின்ட்டு வந்து சிஎம் விஜய் சொல்லிட்டு வராரு, செஞ்சுக்கிட்டு வராங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் பொதுவாக ஆதாரம் இருக்குது அப்படின்னு இந்த சொல்கிறவங்க ஆதாரத்தை வெளியிட வேண்டியது தானே. வெளியிட்டால் இன்னும் உங்களுக்கு பரபரப்பாகல, தெரிஞ்சு போயிடல. இந்த மக்கள் வந்து இந்த 1,72,00,000 வாக்குகளை போட்ட அந்த மக்களுக்கு தெரியும்ல, எப்பா இவங்களும் அது மாதிரி தான்ப்பா, இவங்களும் அதே குட்டையில் ஊறின மட்டை தான் இவங்க அப்படின்ட்டு அது தெரியும்ல. ஆனால் வச்சுக்கிட்டு ஏன் கீரிக்கு பாம்புக்கு சண்டை விடுற மாதிரி நான் விட்றேன் பாரு ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? வெளியிடுங்க. கருத்துக்கள் ரொம்ப நன்றி சார். வணக்கம்.